இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஏராஎஃப்எம் அறிவிப்பாளர்களை ஒப்படைத்த குறித்த விசாரணை அறிக்கை தேசிய சட்டத்துறையிடம் ஒப்படைப்பு. பிற மத சடங்குகளை அவமதித்ததற்காக ஏராஎஃப்எம் வானொலியில் 3 அறிவிப்பாளர்கள் தொடர்புடைய காணொலி குறித்த விசாரணை அறிக்கையை அரசு மலேசிய போலீஸ் படை நேற்று தேசிய சட்டத்துறையிடம் ஒப்படைத்தது. இதன் தொடர்பில் போலீசாருக்கு இதுவரை 73 புகார்கள் கிடைத்துள்ளதோடு குற்றவியல் சட்டம் செக்ஷன் 298, 1998 ஆண்டு தொடர்பு மற்றும் பலூடக சட்டம் செக்ஷன் 233 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் தெரிவித்தார். இதுவரை இவர்களை தவிர்த்து யாரும் விளக்கம் அளிக்க அழைக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். வானொலி நிலையத்தை சேர்ந்த 6 விளக்கம் அளிக்க புக்கிட் அமானிற்கு புதன்கிழமை வருகை புரிந்திருந்தனர். இதன் தொடர்பில் புக்கிட் அமான் வகைப்படுத்தப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணையை மேற்கொண்டுள்ளது. மாநில அரசாங்க மூலதன மானிய விகிதத்தை 25% உயர்த்த அரசாங்கம் இணக்கம். மாநில அரசாங்கத்திற்கு வழங்கும் மூலதன மானிய விகிதத்தை 25 விழுக்காடு, அதாவது 10 கோடியே 90 லட்சம் ரிங்கிட்டை 54 கோடியே 80 லட்சம் ரிங்கிட்டாக உயர்த்த மத்திய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தலைமையேற்ற 2025 ஆண்டு தேசிய நிதி மன்ற கூட்டத்தில் அதற்கு ஒப்புதல் பெறப்பட்டது. 2022 ஆண்டு பிறகு மேற்கொள்ளப்படும் முதல் மறுசீரமைப்பு இதுவாகும் என்று பிரதமரின் மூத்த பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அஃபைடா கூறினார். 2025 ஆண்டில் மாநில அரசாங்கங்களுக்கு மத்திய அரசின் மானியங்களின் மொத்த தொகையும் 980 கோடி ரிங்கிட்டாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டில் அத்தொகை 930 கோடி ரிங்கிட்டாக இருந்தது என்று பிரதமர் அலுவலகத்தின் தினசரி விளக்கம் அளிப்பின் போது துங்கு நஸ்ருல் அஃபைடா தெரிவித்தார். மாநில அரசாங்கம் மக்களுக்காக சேவையை மேம்படுத்த உதவும் வகையில் இந்த ஒதுக்கீட்டின் அதிகரிப்பு உள்ளது என்றும் பிரதமர் கூறினார். நுழைவு அனுமதிக்கு விண்ணப்பிக்க 3 ஆண்டுகள் மலேசியாவில் காத்திருக்க வேண்டும். மலேசியர்களை திருமணம் செய்த வெளிநாட்டினர் தற்போது நுழைவு அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் முன்னர் 3 ஆண்டுகள் நாட்டை விட்டு வெளியேறாமல் இங்கு வசித்திருக்க வேண்டும். இதற்கு முன்னதாக இது 5 ஆண்டு காலமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த புதுப்பிப்பு நடவடிக்கைகள் இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் முதல் குடிநுழைவு துறையால் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். 3 ஆண்டுகளுக்கு மேல் திருமணமாகி வெளிநாட்டில் திருமணம் பதிவு செய்து இருக்கும் தம்பதிகள் மலேசியாவிற்கு திரும்பும் போது குடியுரிமை பெறாத கணவன் அல்லது மனைவி நுழைய அனுமதிக்கும் விண்ணப்பத்திற்கு முன்னர் ஓராண்டு மட்டுமே இங்கிருந்து வெளியேறாமல் இருக்க வேண்டும் என்று டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் குறிப்பிட்டார். வரும் ஜூன் மாதத்திற்குள் எஞ்சிய 11,700 நுழைவு அனுமதிக்கான விண்ணப்பங்களை நிறைவு செய்வதற்கு உள்துறை அமைச்சர் கடப்பாடு கொண்டுள்ளது. ஆல்ஃபிரட் சூறாவளி தணிந்தது. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையில் விமான நிலையங்கள், பள்ளிகள் மற்றும் பொது போக்குவரத்துகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் ஆல்ஃபிரட் சூறாவளி தணிந்துள்ளது. மேலும் அங்கு 2ஆம் கட்ட புயல் தாக்கும் போது வெள்ளம் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் குடியிருப்பாளர்கள் பொருட்களை சேமித்து வைத்துள்ளதோடு வீடுகளை வெள்ள நீர் நுழையாமல் பாதுகாக்க மணல் மூட்டைகள் கொண்டும் அடைத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் 3வது அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமான பிரிஸ்பெயின் அருகே வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை காலைக்குள் புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குயின்ஸ்லாந்து மாநில பிரதமர் டேவிட் கிறிஸ்டோபர் தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலச்சரிவு ஏற்படும் என்று முன்னதாக கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புயலின் தாக்கம் குயின்ஸ்லாந்து மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலங்களின் எல்லை பகுதிகளில் முழுவதுமாக நீடித்து கனமழை, வெள்ளம் மற்றும் காற்று ஆகியவற்றை ஏற்படுத்தும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. பிரிஸ்பெயினில் சூறாவளி ஏற்படுவது மிகவும் அரிதாகும் என்று அதிகாரிகளால் தெரிவித்துள்ளனர். இறுதியாக அரை நூற்றாண்டுக்கு முன்பு 1974 அந்நகரில் சூறாவளி ஏற்பட்டது. பாலர்பள்ளி பாடத்திட்டம் ஒப்பிடத்தக்காத இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும். பாலர்பள்ளி பாடத்திட்டம் தரமான, பொருத்தமான மற்றும் இதர நாடுகளின் பாடத்திட்டங்களுடன் ஒப்பிடத்தக்கதாகவும் இருப்பதை உறுதி செய்வதில் அரசாங்கம் கடப்பாடு கொண்டுள்ளது. குழந்தை நிபுணர்கள், விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், மழலையர் பள்ளி நடத்துனர்கள் மற்றும் பெற்றோர்கள் போன்று பல்வேறு தரப்பினரின் ஈடுபாட்டுடன் 2026 ஆண்டு பாலர்பள்ளி பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கல்வி துணை அமைச்சர் வாங்கா ஓ கூறினார். இதன் சாத்தியக்கூறை உறுதி செய்வதற்காக
இப்பாடத்திட்டம் அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவன பாலர் பள்ளிகளில் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 34 KPM பாலர் பள்ளிகள், 5 கெமாஸ் மழலையர் பள்ளிகள், 3 ஒருமைப்பாட்டு மழலையர் பள்ளிகள் மற்றும் 8 தனியார் மழலையர் பள்ளிகள் உள்ளடக்கியுள்ளன. KP 2026 வலிமைக்காக முன்னோடி சோதனை கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் துறையில் செயல்படுத்துபவர்களின் கருத்துக்களையும் கணக்கில் கொண்டுள்ளது என்றார் அவர். மாணவர்களின் சோதனை திறனை செயல்படுத்தும் கனவு உண்மையிலேயே நிறைவடையும் வகையில் கல்வி அமைச்சர் கெமாஸ் பூர்வகுடி மேம்பாட்டுத்துறை இன்று மேலவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு வாங் அவ்வாறு பதிலளித்தார். புயல் வீசியதில் 8 வீடுகள் சேதம். நேற்று காலை மணி 7 அளவில் சபாக் பெர்னாம், செகின்சான், ஜாலான் பான் நிசான் பாரிட் 4 வீசிய புயல் காற்றினால் அங்குள்ள 8 வீடுகள் சேதம் அடைந்துள்ளன. எனினும் இச்சம்பவத்தில் எவ்வித உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று ஸ்லாங்கூர் மாநில மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் செயல்பாட்டு பிரிவு துணை இயக்குனர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் காலை மணி 7:48க்கு தங்கள் தரப்பிற்கு அழைப்பு கிடைத்ததை அடுத்து செகின்சான் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து அதிகாரிகள் உட்பட உறுப்பினர்கள் 80 சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அகமது முக்லிஸ் கூறினார். இச்சம்பவத்தில் 8 வீடுகள் சேதமடைந்துள்ளதை நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். நிலைமை சீராகும் வரையில் பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறு பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களை தமது தரப்பு கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 70 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல். கடந்த மாதத்தில் கிளானில் வடக்கு மற்றும் தெற்கு துறைமுகத்தில் வெவ்வேறு சோதனை நடவடிக்கையில் 70 லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேற்பட்ட மதிப்பிலான வேன் பெட்டிகள், மதுபானம் மற்றும் புகையிலை ஆகியவற்றை ஸ்லாங்கூர் மாநில 2வது மத்திய மண்டல அரசு மலேசிய சுங்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது. கடந்த ஜூன் 7ஆம் தேதி வடக்கு துறைமுகத்தில் 5 கொள்கலன்களை பரிசோதனை செய்ததில் 8,80,861 ரிங்கிட் மதிப்பிலான 10 வேன் பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்கத்துறை துணை தலைமை இயக்குனர் டாக்டர் அகமது தௌஃபிக் சுலைமான் தெரிவித்தார். முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சின் சிறப்பு பெர்மிட் அனுமதியை அந்த வர்த்தகம் கொண்டிருக்காததோடு சுங்க விதிமுறையில் நிர்ணயிக்கப்பட்ட சில தகுதிகளையும் கொண்டிருக்கவில்லை. அதை தவிர்த்து கடந்த ஜனவரி 9ஆம் தேதி மேற்கு துறைமுகத்தில் உள்ள கிடங்கு ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 868 பாட்டில்களில் 1,31,251 ரிங்கிட் மதிப்புடைய 607.60 லிட்டர் மதுபானமும் கண்டெடுக்கப்பட்டது. அனைத்து பணைய கைதிகளை உடனே ரிலீஸ் பண்ணு, ஹமாஸுக்கு கடைசி எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் இடையிலான போர் 15 மாதத்திற்கு பிறகு போர் நிறுத்த ஒப்பந்தம் மூலம் கடந்த ஜனவரி 19 முடிவுக்கு வந்தது. இஸ்ரேல் தரப்பில் சுமார் 1700 பேரும், பாலஸ்தீன தரப்பில் சுமார் 47,000 பேரும் கொல்லப்பட்டனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் அமைப்பினர் தங்களிடம் உள்ள இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவித்து வருகின்றனர். அதற்கு ஈடாக பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்து வருகிறது. இந்நிலையில் தங்களிடம் மீதமுள்ள அனைத்து இஸ்ரேலிய பிணை கைதிகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என ஹமாஸ் அமைப்பினருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடைசி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.